கோவம் என்னைக்குமே ஆபத்தானது. அந்த கோவம் உன்னையும் அழிச்சிரும், உன் கூட இருக்கிறவங்களே அழிச்சிரும். அப்ப நம்ம கட்டிக்க போற பொண்ணு நல்லா தானையா இருக்கு. வா போலாம். இத வைங்க வர. அபி 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 அபி. என்ன அபி, துணி எடுக்க வந்தியா? என்ன அபி இப்படி பாக்குற? என்ன தெரியல? அட என்ன அபி நீ? நானே என்ன பத்தி எப்படி சொல்றது? என்ன சார் சொல்றீங்க? சரி இருக்கட்டும், நானே சொல்றேன். நான் தான் உங்க அக்கா. என்ன புரியலையா? நான் தான் உங்க அக்கா உனக்காக பார்த்த மாப்பிள்ள சல்மான். நாளைக்கு உன்னை பேசி முடிக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு வரல, அதுக்காக தான் துணி எடுக்க வந்தேன். நீங்க அதுக்கு தான் வந்தியா? டெய்லர் யார் இவன்? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? இவனை எல்லாம் கல்யாணம் பண்ணாத அபி. ஏய் நீ யாரு? அபி உன் லவ்வரா? சரியா போச்சு. நீ அழகா இருக்கும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி எல்லாம் காதல் பிரச்சனை வரும்னு. அபி இதையெல்லாம் என்னோட நிறுத்திடணும், சரியா? என்ன புரியுதா? சொல்லு, புரியுதா? முடிச்சுக்கிட்டு இருக்க உன்ன. சஞ்சீவ், ஐயோ அடிக்காதீங்க, வேண்டாம் சொல்றேன்ல. ஐயோ ரத்தம்லாம் வருது. அபி வீடு சஞ்சீவ், உன்னை பாத்துக்கிறேன். என்ன அடி அடிக்கிறான் இவங்கிட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் அடி வாங்கியிருந்தோம், கோமா ஸ்டேஜுக்கே போயிருப்பேன் போல இருக்கே. என்ன அடி? டேய் என்ன அடிச்சல? உன்னை என்ன பண்ற பாரு. ஏய் இருடா. ஏய் சஞ்சீவ் வரானே, திரும்ப அடிப்பேன். சொல்றத கேளு. என்னையாடா அடிக்கிறீங்க? உங்க என்ன பண்ற பாரு. பர்சனாலிட்டி போயிடுச்சு. ஹலோ சொல்லுங்க சார். என்ன மேடம், உங்க தங்கச்சி என்ன ஆளை வச்சு அடிக்குது. என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணும் புரியலையே. புரியலையா? உங்களுக்கு வேற நடந்ததெல்லாம் திரும்ப சொல்லணுமா? மேடம் உங்க தங்கச்சி ஒரு பையனோட துணி கடைக்கு வந்திருக்கு. அவங்க ரெண்டு பேரும் தொட்டு தொட்டு பேசுறத நான் பார்த்தேன் மேடம். அத கேட்டதுக்கு உங்க தங்கச்சி அந்த பையனை விட்டு அடிக்குது மேடம். என்ன சொல்றீங்க? நீங்க தான் மாப்பிள்ளை அவளுக்கு தெரியுமா? ஐயோ மேடம், அத சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன அடி வெளுத்து வாங்கிட்டான். சரி நீங்க அங்கே இருங்க, நான் உடனே வரேன். மேடம் என் மூக்குல இருந்து குற்றால அருவியில கொட்டுற மாதிரி ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு. ஆல்ரெடி 1/2 லிட்டர் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால என்ன தயவு செஞ்சு ஆளை விட்டுருங்க, நான் ஹாஸ்பிடலுக்கு போறேன். இப்ப எதுக்கு எங்க அக்கா பார்த்த மாப்பிள்ளைய அடிச்ச? இப்ப போய் இவர் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா எங்க அக்காக்கு எவ்வளவு அசிங்கம். இவனா? இவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா? இவனும் இவன் மூஞ்சியும். ஏய் உன் மூஞ்சி நீ கண்ணாடியில பாத்திருக்கியா இல்லையா? நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இந்த உலகத்துல எங்க அம்மா கட்டுத்து என் கண்ணுக்கு நீ மட்டும்தான் அழகா தெரியுற. உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் இவ உன் கூடலாம் அவனை பக்கத்துல வச்சு பாக்குறதுக்கு கூசுது. நான் சொல்றத கேளு டைலர், அவன் உனக்கு வேண்டாம். நீ ரோஜா செடியில இருக்கிற பூ மாதிரி கோவிலுக்கு தான் போகணும். குப்பை தொட்டிக்கெல்லாம் போயிடாத டெய்லர், நான் சொல்றத கேளு. இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் எங்க வீட்ல எங்க அப்பா அம்மா சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவன் எப்படி இருந்தாலும் சரி.
நான் இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேன்ல. எக்கடி கிடைச்சு போ, அட்டாதான் திருந்துவேன். சிந்தாமணி, என்னென்ன என்னம்மா அண்ணி சொன்னதெல்லாம் உண்மையா? என்னென்ன சொன்னாங்க? புதுசா கோயிலுக்கெல்லாம் போறியா? அப்படி கும்பிடணும் இப்படி கும்பிடணும்னு உங்க அண்ணிக்கே அட்வைஸ் பண்றியா? ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாமா. அதை கேட்டு அவளை விட எனக்கு தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படிமா இப்படிலாம் மாறின? எல்லாத்தையும் மாத்தணும்னா நாமளும் மாற வேண்டியதுதானே. என்னம்மா சொல்ற? இல்லைண்ணே, நம்ம ஸ்ரேயாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதான் வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். இப்ப சரியாயிடுச்சுண்ணே. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறல்ல. ஏம்மா, நீ வேணா லண்டனுக்கு போய் ஒரு வாட்டி ஸ்ரேயா பார்த்துட்டு வாயேன். நான் வேணா விசாக்கு ஏற்பாடு பண்றேன். சரிண்ணே, நான் சொல்றேன். சரிம்மா. அவளை பாத்துக்கிறதுக்கு அவளே போதும். உங்களையெல்லாம் பாத்துக்க நான் இங்க இருக்க வேண்டாம். என்னங்க என்னங்க? என்ன தேவானே? ஏங்க, உங்க ஃப்ரெண்டு பலராம அண்ணன் கிட்ட நம்ம அபி கல்யாண விஷயத்த சொல்லிட்டீங்களா? சொல்லாம இருப்பனா? சொல்லிட்டேன். அப்படியே ஆடி போயிட்டான் அவன். அடப்பாவி, 5 பைசா செலவில்லாம கல்யாணம் பண்றியா? இது முதலே சொல்லியிருந்தா என் பொண்ணுக்கும் உன் பொண்ணு அனுவியே மாப்பிள்ளை பார்க்க சொல்லிருப்பேனேன்னு புலம்பி தள்ளிட்டான். ஏங்க, செலவில்லாம கல்யாணம் பண்ண போறோம்னு ஊர் முழுக்க சொல்லிட்டு தெரியாதீங்க. ஊர் கண்ணும் உறவு கண்ணும் பற்ற போகுது. படட்டண்டி, படட்டும். எல்லா கண்ணையும் கூப்பிட்டு பந்தியில உட்கார வச்சு பாயசத்தை ஊத்தி பந்தாவா அனுப்பிச்சு வச்சிருவோம். நீ ஏன் கவலைப்படுற? உங்களுக்கு தலகால் புரிய மாட்டேங்குது. கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ரொம்ப ஆட்டம் போடாதீங்க. போடி. ஆமா, உன்னை யார் யாருக்கு பத்திரிகை கொடுக்கணும்னு ஒரு லிஸ்ட் எடுக்க சொன்னேனே, எடுத்துட்டியா? இன்னும் பொண்ணு பார்க்கவே வரல. அதுக்குள்ள அபிக்கு பிறக்க போற குழந்தைக்கு பேரே வச்சிருவீங்க போல இருக்கு. முதல்ல பொண்ணு பார்த்துட்டு போகட்டும். எனக்கு ஒரு ஆசைமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட கல்யாண செலவு எல்லாம் நீங்களே பாத்துக்கங்க, இந்த கல்யாண பத்திரிகை அடிக்கிற செலவை மட்டும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றேன். ஏன்னா நம்ம வீட்டுல நடக்க போற முதல் விசேஷம் இல்லையா? புதுசா வீடே கட்டித்தரேன் குடுத்தன வாங்கன்னு சொல்றவங்க கிட்ட வாசல்ல மாந்தழ மட்டும் நான் கட்டிக்கிறேன்னு சொல்ற மாதிரி நல்லா இருக்குங்க உங்க ஆசை. எனக்கு ஒரே ஒரு கவலை தான். மாப்பிளைய பத்தி எல்லா விவரமும் சொன்ன அனு அவர் போட்டோவை மட்டும் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாளே. ஏண்டி, என்னன்னு நீ என்ன போட்டோவை பார்த்தா கல்யாணம் பண்ண? கண்ணால பார்த்த உடனே கம்முன்னு கழுத்த நீட்ல. என் பொண்ணு அனு எதை செஞ்சாலும் சரியாத்தான் செய்வா. அனு சொல்ற மாதிரி இந்த கல்யாணம் ஜாம் ஜாமுன்னு நடக்கும் பாரு. அதே அனுதான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. என்னம்மா சொல்ற? ஆமாம்பா, இந்த கல்யாணம் நடக்காது. ஏமா? நீ தினமும் இந்த கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ண, இப்ப நீயே நடக்காதுன்னு சொல்றியே. அப்பா, சம்மந்தம் பார்த்துட்டா போதுமா? அத கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்த வேண்டாம்? உங்க பொண்ணு இருக்காளே, அவளால என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. ஹே, எந்திரி. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்திருக்க. எழுந்திரி. நீ என்ன நினைப்புல இருக்கன்னு இவங்களுக்கு வேணா தெரியாது, ஆனா எனக்கு தெரியும்டி. நீ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க, என்ன டார்கெட் வச்சிருக்க, எல்லாம் எனக்கு தெரியும்டி. நீ இவங்களை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. அனு,
என்ன நடந்துச்சு? நீ என்ன சொல்றேன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அனு, தயவு செய்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. இன்னும் என்னப்பா நடக்கணும்? எல்லாம் நீங்க குடுக்கற செல்லம். நீங்க இவ மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை தான் நானும் வச்சிருந்தேன். அதனாலதான் இவ அந்த பையன் கூட கார்ல சுத்தினப்பவும் அந்த டெய்லர் ஷாப்ல அவனுக்கு இவ சட்டை தச்சு கொடுத்ததெல்லாம் நான் பார்த்தோம். இவ மேல நான் சந்தேகமே படல. ஆனா கல்யாணம் நிச்சயம் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சும் அவன் கூட ஊர் சுத்திட்டு இருக்காளே, அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லுடி, நான் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையா? நீ எங்க கிட்ட டிராமா தானே போடுற, சொல்லு. அக்கா, நான் என்னக்கா சொல்லணும்? நான் தான் ஜவுளி கடையில உன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன்ல. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னனேக்கா. திரும்பவும் வந்து ஏங்கா பிரச்சனை பண்ற? நான் பிரச்சனை பண்ணலடி. அன்னைக்கு ஜவுளி கடையில நீ சொன்னதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? எனக்கு வேலை இருந்ததுனால உன்னை நான் சும்மா விட்டேன். இல்லைன்னா அங்கேயே உன்னை பிடிச்சி நாரா கிழிச்சு போட்டிருப்பேன். மா, இவன் அந்த பையனை லவ் பண்றாமா? நீ அடிக்கிற குத்துக்கு எங்க மான மரியாதை எல்லாம் போணுமா? அக்கா போதும்க்கா, எனக்கு என்ன வேணா தண்டனை கொடு. ஆனா இப்படி பேசியே என்ன சித்திரவதை பண்ணாதக்கா. ஒரு தடவை 2 தடவை பார்த்தா லவ் வந்துருமாக்கா? நீ என்ன நேத்து என்னைக்கா பாக்குற? நான் உன் கூட பொருந்தவ தானே. நான் தப்பு பண்ணுவேனாக்கா? நானும் உன்ன மாதிரி மனுஷி தானே. நம்ம நிலைமை தெரிஞ்சும் நான் அப்படியெல்லாம் பண்ணுவேனா? நான் உன் தங்கச்சிக்கா, என்ன நம்புக்கா. என்ன இப்படி வார்த்தையால கொல்லாதக்கா. அபி, நீ ஏமா கெஞ்சுற? என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும்டி. இந்த வயசுல அவ எப்படி ஒழுக்கமா இருக்கான்னு எனக்கு தெரியும். 4 பேருக்கு அவ நல்லது சொல்லி கொடுப்பா. அவகிட்ட எந்த தப்பும் இருக்காது. இது வரைக்கும் நீ அப்படி ஏதாவது பாத்திருக்கியா? அவ உயிரை விட்டாலும் மானத்தை விட மாட்டாடி. என் பொண்ணு தங்கம். அவளை பத்தி தப்பா யார் சொன்னாலும் அவங்க நாக்கு அழுகி போயிடும். பேசி முடிச்சிட்டியாமா? பேசி முடிச்சிட்டியா? சரி, நான் சொல்றதை நீ நம்ப வேண்டாம். கஷ்டப்பட்டு இவளுக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பாத்திருக்கேனே, அவ எனக்கு போன் பண்ணி, ஏமா என்ன பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு உங்க தங்கச்சிய வேற ஒருத்தன் கூட அலைய விட்டுட்டு இருக்கீங்களா? ஒரு ரெடிமேட் ஷாப்ல இவ அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அழகு பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு போன் பண்ணி சொல்றான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிற உங்க தங்கச்சி இங்க ஒருத்தனை காதலிச்சிட்டு இருக்காளே, இதுதான் நீங்க அவளை வளர்த்த லட்சணமானு என்ன பார்த்து அசிங்கமா கேக்குறாமா. எனக்கு அப்ப எப்படி இருந்திருக்கும்? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இவ எப்படி கூத்தடிச்சிட்டு இருந்தானா, அவன் எப்படி இவளை கல்யாணம் பண்ணிப்பா? சரி, அவனை விடுங்க. வேற யார் இவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாங்க? இந்த ஜென்மத்துல இவளுக்கு கல்யாணம் நடக்குமா? நீயே சொல்லுமா. நடத்த கெட்டவ உன் தங்கச்சி. அதனால்தான் அவளுக்கு கல்யாணம் நடக்கலன்னு 4 பேர் பேசினா என்ன யாரும் மதிப்பாங்க? தங்கச்சி மாதிரிதான் அக்காவும் இருப்பான்னு என்ன இவன் கல்யாணம் பண்ணிப்பான்? சொல்லுமா. என்ன வேலை செஞ்சிருக்க? என்னங்க? என்னங்க? நிறுத்தடி. நல்லா புள்ளைய பெத்து வச்சிருக்க. நீ சொல்றது கேட்டு இவளை நல்லவன் நாங்களும் நம்பிக்கிட்டு இருந்தா பாரு. எல்லார் நிரப்பிலையும் மண்ணளி போட்டாளே, இவளை வெட்டி கொன்னாலும் பாவம் இல்ல. எங்க மானத்தையே வாங்கிட்ட. என்ன எங்களை கொல்றதுக்குனே பிறந்தியா நீ? நிறுத்துங்க. எதுக்காக அவளை இப்படி திட்டுறீங்க? அவ என்னங்க தப்பு செஞ்சா? எதையும் அவகிட்ட கேட்காம ஒரு பொட்ட புள்ளை இப்படி போட்டு அடிக்கிறீங்க. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க. அவ அப்படி என்னங்க பாவம் செஞ்சா? இன்னும் என்ன பாவம் செய்யணும் அவ? அதான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சால. இன்னும் என்ன செய்ய வேண்டியிருக்க? கட்டிக்க போறவனே போன் பண்ணி இவ யோக்கியதைய சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் வேற என்னடி சொல்றதுக்கு இருக்க? இந்த கல்யாணம் நடந்துரும், நம்ம கஷ்டமெல்லாம் போயிடும்னு எவ்வளவு ஆசையா சந்தோஷமா இருந்த தெரியுமா?
எல்லாத்தையும் கெடுத்து அழிச்சிட்டாலே வா. இனிமேல நான் எதுக்கடி உயிரோட? ஏங்க ஏதோ ஒரு சம்பந்தம் விட்டு போயிடுச்சு, அதுக்காக நாம ஏங்க சாகணும்? நம்ம பொண்ணு அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டா? நாம பெத்த பொண்ணு நாமளே சந்தேகப்படுறது தப்பு இல்லையாங்க? இது நாள் வரைக்கும் அவ என்கிட்ட எதையுமே மறைச்சது கிடையாது. அப்படி என்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அப்படியே அவ லவ் பண்ணிருந்தாலும் அதுல என்னங்க தப்பு? மா, அந்த பையன் யாருன்னு சொல்லுமா, என்கிட்ட சொல்லுமா. நீ எதுவும் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், அது அவங்க கிட்டயும் சொல்லு. அம்மா, நான் யாரையும் லவ் பண்ணலம்மா. நான் எதுவும் தப்பாவும் நடந்துக்கலம்மா. என்ன நம்புமா. நான் உன் மேல கூட சத்தியம் பண்றேம்மா. அம்மா, அந்த பையனை உனக்கும் தெரியுமா? நம்ம அப்பாவை கரண்ட் ஷாக் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்போ நம்ம ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது டிராபிக் ஜாம்ல நின்னோமே, அது ஞாபகம் இருக்காமா உனக்கு? அப்ப காரை நிறுத்தி ஒருத்தர் சண்டை போட்டால, நான் கூட இறங்கி போய் அவன் கிட்ட பேசி வழி விட சொன்னேனே, அந்த பையன் தாமா அது. தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த மாதிரி அவனை அடிக்கடி பார்க்க முடிஞ்சதுமா. மத்தபடி அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. அவன் ரொம்ப நல்ல பையன்மா. என்கிட்ட எந்த மாதிரி அவன் தப்பாவே நடந்துக்கிட்டது இல்ல. அவனுக்கு கோவம் மட்டும்தான் வருமே தவிர அவன் குழந்தை மாதிரிமா. அதனால அவனுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு தான் எனக்கும் அவனுக்கும் பழக்கம். எங்களுக்குள்ள காதல்னு சொல்ற அளவுக்கு எனக்கு அவனுக்கு பழக்கமே இல்லம்மா. உன் மேல சத்தியம் பண்ண சொன்னாலும் நான் பண்றேம்மா. இதுக்கு அப்பாவும் அக்காவும் என் மேல ஏமா சந்தேகப்படுறாங்க? எனக்கு உயிரை போற மாதிரி இருக்குமா. செத்துலாம் போல. உனக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் செத்துக்கலாம் தான் இருக்கு. எவன் எப்படி போனா உனக்கு என்ன? நாங்க தான் உன்னை பெத்தோம் வளர்த்தோம், அதனால நீ என்ன சொன்னாலும் நாங்க நம்பித்தான் ஆகணும். வெளியாளுங்க நீ சொல்றத நம்புவாங்களா? இல்ல நீ கட்டிக்க போறதா நம்புவானா? மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் கிடைக்குமா? பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் எப்போதான் வரும்? யாருக்கோ உதவி பண்ண போய் உன்னை தேடி வந்த நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு நிக்கிறிய. அனு, இவதான் அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றாளமா எந்த தப்பும் பண்ணலன்ட்டு. எனக்கும் அந்த பையனுக்கும் எந்த உறவும் இல்லைங்கிறாள. நீ அந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லி அவரை பொண்ணு பார்க்க வரவழைக்க முடியாதம்மா? இப்பவும் சான்ஸ் நம்ம கையை விட்டு போகலப்பா. நான் ஆர்குமெண்ட்ல ஜட்ஜியே குழப்புறவ. அந்த மாப்பிள்ளைய நான் ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடுவேன். இப்ப சொல்லுங்க, இவ கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாளான்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கப்பா. அதுவும் அவ வாயாலே சொல்ல வைங்க. சொல்லுவாமா, கண்டிப்பா சொல்லுவா. ஏன் சொல்ல மாட்டா? அபி, என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? கல்யாணத்துக்கு சம்பந்தம் அக்கா கிட்ட சொல்லுமா, சொல்லு. அது மட்டும் இல்லப்பா, அந்த பையனை இனிமே பார்க்க மாட்டா பேச மாட்டேன்னு சொல்லுவாளா? சொல்லுவாமா, நீ சொல்றதெல்லாம் அவ சொல்லுவா. அபி, ஒண்ணுதானே கேக்குற அக்கா? அவ சொல்ற மாதிரி கேக்குறேன்னு சொல்லு.